அக்கா, இந்த நேரத்துல தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தூங்கலையா? நீ என்ன தூங்கலையா? நாம எப்பவுமே இப்படிதான் இல்ல? புரியல. ஒரு கேள்வியை கேட்டா பதிலுக்கு கேக்குறவங்க கிட்டயே அதே கேள்வியை திரும்பி ஏன் கேக்குறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப நீங்க அப்படித்தானே கேட்டீங்க. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆமா, இன்னைக்கு உங்களை தூங்க விடாம பண்ணதுக்கு நான் தானே காரணம். கரெக்டா? நீ என்ன சொல்ற? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஏன் ஃபங்க்ஷனுக்காக தானே நீங்க உங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு தனியா இப்படி உட்கார்ந்து பூ கட்டிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. உங்களுக்கு இது தேவையா? தேவையானா யாராவது இந்த வேலையை செஞ்சுதானே ஆகணும். நாளைக்கு காலையில ஃபங்க்ஷனை வச்சுட்டு நீ தூங்காம இப்படி முழிச்சிட்டு இருக்கியே, நல்லா தூங்கலாம்ல. காலையில நீ ஃப்ரெஷ்ஷா இருப்ப. தூங்க கூடாதுன்னு எனக்கு என்ன ஆசையா? தூக்கம் வந்தா தானே தூங்குறதுக்கு. தூக்கம் வரலையா? ஏன்? நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனை நினைச்சா எனக்கு சந்தோஷத்துல தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாட்டேங்குதா? எனக்கு வச்சு விட்ட மருதாணி எப்படி செக்கச்சவேன்னு செவந்திருக்கு பாத்தீங்களா? மனசுல சந்தோஷம் பொங்குனாதான் இப்படி செவக்கோன்னு சொல்வாங்கல்ல. உண்மைதான் பவி. அண்ணி, அப்படியே அவ கண்ணமும் எப்படி செவந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். செவந்திருக்கா? இல்லையே. இப்ப செவக்கும் பாருங்க பேபி. ஓ, வேணாம், சும்மாரு. இப்ப வெக்கத்துல அவ முகம் செவந்திருக்கும் பாருங்க.